Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தற்பொழுது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது இராணுவத்திற்கு ஆதரவு அளித்து உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. ஒரு உணர்வு பூர்வமான இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நாமெல்லாம் இங்கு நிம்மதியாக ஓரளவிற்கு எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதில் மறைமுகமாக மக்களுக்கு உடனடியாக தெரியாவிட்டாலும் இந்த ராணுவ வீரர்கள் தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லையிலே விழிப்பாக இருக்கிறதுனால்தான் நாம் நிம்மதியாக தூங்கி எழுகிறோம். இது போன்ற போர் தருணத்தில் அவர்களுக்கு தெரியும், இந்த நாம் போரிலே வெற்றியும் அடையலாம், போவதில் தேசம் வென்றாலும் கூட நம்மில் பல பேர் நம் உயிரை துறக்க நேரலாம் என்று தெரிந்தாலும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எங்கள் உயிரை நாங்கள் தியாகம் செய்யவும் தயார் என்று பேசுவதை விட செய்து காட்டும் நோக்கில் கூட ராணுவ வீரர்கள் இந்த மண்ணுக்காக அணிவகுத்து நிற்கிற நேரத்தில் நாம் அங்கு அணிவகுக்க முடியாவிட்டாலும் கூட உங்கள் பின்னால் இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறது. தென்கோடி மாநிலமான தமிழ்நாட்டில் இருந்து வடகோடி மாநிலமான காஷ்மீர் வரைக்கும் இந்தியர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றுதான். எங்களுக்கு ஒருமைப்பாடுதான் முக்கியம். யுத்தம் என்று வந்தால் எதிரி யார் என்பதல்ல, வெற்றி என்பது இந்தியாவிற்கு என்பதை முழங்கும் பொருட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சியிலே அவர் விழுத்த அறைகூவலை ஏற்று இன்றைக்கு இவ்வளவு மக்கள் தன்னார்வமாக தன்னெழுச்சியோடு வந்து கலந்து கொண்டிருப்பது நமக்கு இருக்கிற தேச பக்தியையும் ஒருமைப்பாட்டையும், ஏன் இந்தியா வெல்ல வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்குடைய தமிழினத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு இந்த பேரணி துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பங்கேற்பதில் என்னை போன்றவர்களுக்கும் மகிழ்ச்சி. ஒருவேளை பங்கேற்க வேண்டும் என்று நினைத்தாலும் இயலாத சூழலில் ஆங்காங்கே இருக்கிற தமிழக மக்கள் மனதில் இது போன்ற உணர்வுகளும் இந்திய தேசத்தின் மீதான ஒற்றுமை உணர்வும் எழுந்து நிற்கும். நிச்சயமாக இந்தியா போராடும், இந்தியா வெல்லும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.